ஹலோ, வெல்கம் டு ஹிட் ஆர் மிஸ் வித் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் இன் கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ரெட் பால் டாமினன்ஸ் அட் ஹோம் கண்டிஷன். ஹோம் கண்டிஷனில் ஏன் இந்தியன் கிரிக்கெட்டு எஸ்பெஷலி அவர் பேட்ஸ்மேன்ஷிப் ஹஸ் கான் டவுன். நீங்கள் இந்த லாஸ்ட் 2 ஹோம் டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட், எஸ் வி ஹவ் ஒன் அகெயின்ஸ்ட் West Indies, we beat Bangladesh, but 2 whitewash series நடந்திருக்கு. whitewash series நீங்கள் எதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2024 நியூசிலாண்டோட 3-0. நார்மலாக இட்ஸ் வெரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டு see இந்தியன் டீம் கோயிங் டவுன் 3-0 அட் ஹோம் கண்டிஷன். அது இல்லாமல் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக 1 வீக் முன்னாடி we lost the series against South Africa, which is again, it's quite shocking decline. ஏன் இந்த டிக்ளைன் ஆச்சு, எதனால் we are not able to produce the results normally. இது சும்மா ஒரு கடமைக்குன்னு பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸாக இருந்த ஒரு டாமினன்ஸ் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறினாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சைகளை வேற எடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு கோச்சை சேஞ்ச் பண்ணுமா, கேப்டன்சி கரெக்டாக இருக்கா, கரெக்டான பிளேயரை சூஸ் பண்ணுறாங்களா, செலக்ட் பண்ணுறாங்களா, இவ்வளோ சர்ச்சைகளுக்கு நடுவில் இந்த 2 சீரீஸோட டெஃபினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கு. 2 சீரீஸோட அவுட்கம் ஒயிட் வாஷ். 5 டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நான் சொல்லிட்டா, ஒன்னே ஒன்று, development of cricketer mindset la over the period of time, the route which always been situation manage பண்ணி bowling போடுவோம், situation manage பண்ணி batting ஆடுவோம். situation was our question mark as a cricketer. situation என்னன்னா 10 for 1ல ஒரு பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவான், ஓகே 10 for 1ல ராகுல் டிராவிடை பார்த்து ஆர் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் சனி கவாஸ்கரை பார்த்து சச்சின் டெண்டுல்கரை பார்த்து இவங்களெல்லாம் பார்த்து இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அந்த 10 for 1 10 for 2. ஓகே, அது சிச்சுவேஷன். 10 for 1ன்றது சிச்சுவேஷன், அது நடந்துச்சு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, அது ஒரு கிரேட்டஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நிறைய பேருக்கு. ஈவன் தோ டிஜிட்டல் மீடியா மாதிரி ஒரு பெரிய பூம் இல்லாத காரணத்தினால குட் அண்ட் பேடு நிறைய நல்ல விஷயமும் கற்றுக்கிட்டு, பார்க்காத விஷயத்த நம்ம நிறைய வாட்டி நல்லதாக கற்றுக்குவோம். ஒரு விஷயத்த பார்க்கலன்னா, டெஃபினட்டாக நிறைய வாட்டி பார்க்கலன்னா, அது முக்கால்வாசி நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நிறைய நாள் நிற்கும். ஒரு விஷயத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயத்த தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. எதை நிறைய விஷயத்த பார்க்குறோன்னா, மாடர்ன் டேல T20 தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஓகே, டெவலப்பாக மாறி இருக்கா, சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் வந்திருக்கா, ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் லெவல்லையும் நான் பேசுகிறேன். இந்த ஸ்டேஜில் டிஃபென்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னலில் சொல்லியே கொடுக்க மாட்டாங்கங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி when a coach or a டிஃபென்ஸ் எப்படி ஸ்பின்னர் ஆடணுன்ற கொஸ்டினே கிடையாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம டாமினேட் பண்ணல, ப்ராபப்ளி ஸ்லோவாக ஆட்டோம். 90 ஓவர்ஸில் ஒன்லி 250 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம், மேபி 350 அடிச்சிருக்கலாம். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அப்படி ஆடின்னு இருக்காங்க, ரெட் பால் கிரிக்கெட்டு. மேத்யூ ஹேடன் அந்த டைமில் ஜஸ்டின் லாங்கர், ரிக்கி பாண்டிங் ஒரு ஃபாஸ்ட் இதில் பேஸில் ஆடுவாங்க. ஸோ அதனால அவங்க வின் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது. நம்மளுக்கு ட்ரா ப்ராபப்ளி வின் இஸ் அவுட்கம் ஃப்ரம் அ ட்ரா. ஒரு ஃபஸ்ட்டு 3 நாள் 2 நாள் ட்ராவை நோக்கி போவோம், அதை நோக்கி பேட்டிங் ஆடுவோம், அதை நோக்கி போலிங் போடுவோம். ட்ராலேருந்து அவுட்கம் நம்மளோட ஃபேவர் பயங்கர டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ட்ராலேருந்து நம்ம வின் சேஸ் பண்ணுவோம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம் இந்த மேட்சை வின் பண்ணிடலான்னு. முக்கால்வாசி 2 நாள் ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொட்டிக்கிட்டோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக பேட்டரிங் ஆடுவோம், டெட் பண்ணுவோம் கேமை தோக்க மாட்டோம். ஆப்போசிஷனை உள்ளே வராத மாதிரி சம்டைம்ஸ் டாஸ் உதப்பட்டு ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நல்லா பேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. நான் எப்பயுமே ஆப்போசிஷன் இங்கே சரண்டர் ஆகிட்டு போவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் நம்மளுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் ட்ராவாக இருந்தது. ட்ராலேருந்து ஒரு வின் பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அது இப்போ ரீசன்ட் பார்ட்ஸில் அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சு. போலர் பர்ஸ்பெக்டிவ்லும் சேஞ்ச் ஆயிடுச்சு, பேட்டர் பர்ஸ்பெக்டிவ்லும் சேஞ்ச் ஆயிடுச்சு, லீடர்ஷிப் பர்ஸ்பெக்டிவ்லும் சேஞ்ச் ஆச்சு. லீடர்ஷிப் பர்ஸ்பெக்டிவில் ஒரு டீமை எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ரிசல்ட் எனக்கு வரணும், 2 நாளில் எனக்கு
விக்கெட்டு திரும்பவே இல்லை. ஆப்போசிஷனை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. அவனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே வரான். அவனும் ஒரு நல்ல சீரீஸ் ஆட்டு வந்திருக்கலாம்ல, நல்ல ஃபார்மில் வந்திருக்கலாம். இங்கே வந்தாவே சரண்டர் ஆகிடுவாங்கன்ற ஒரு செலெக்ஷன் எப்படி நம்ம எடுக்க முடியும்? 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர், ஃபாஸ்ட் bowlers 2 ஃபாஸ்ட் bowler ப்ளஸ் 4 ஸ்பின்னர் ப்ளஸ் அதில் 3 ஆல்ரவுண்டர். ஸ்பெஷலிஸ்டோட ஜாபே கம்மியாயிடுச்சு. ப்ளஸ் உங்களோட டிக்ளைன் வந்து இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இது ஹார்ட் டு சே, ஹார்ட் டு டைஜஸ்ட். டு பி ஆனஸ்ட், இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க, ஒத்துக்கணும். டெஸ்ட் பார்க்குற அந்த பொறுமை போயிடுச்சு. டெஸ்ட்டை என்ஜாய் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது, இங்கிலாந்துக்கு இருக்குது. அவங்க ஆஷஸ்ன்னு ஒரு விஷயத்த இன்டாக்டாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு வேர்ல்ட் கப்போட பெரிய விஷயம் வந்து அந்த 2 கண்ட்ரிக்கு ஆஷஸ். ஸோ வேர்ல்ட் கப்போட ஒரு பெரிய விஷயம்னா டெஃபினட்டாக அதில் நிறைய மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பிளேயர் வந்து அதில் ஆசைப்படுவாங்க. ஆஷஸ் ஆடுறது, கண்ட்ரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங். அவங்களே கொஞ்சம் நேரத்தில் சேலஞ்சிங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அவங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் கொஞ்சம் இன்டாக்டாக வச்சுருக்காங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சிங்க. டு பி ஆனஸ்ட், நான் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக கோச்சவாக இருந்திருக்கேன், கொஞ்சம் கமெண்ட்ரியும் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸோட ஆப்டிடியூட் அண்ட் அவங்களோட ஆஸ்பிரேஷன் டு நோ வாட் யூ வாண்ட் டு பிகம் வந்து பயங்கரமாக. எல்லாருமே விராட் கோலியை ஃபாலோ பண்ணுறாங்க, ரோஹித் சர்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க, MS தோனியை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் 100 டெஸ்ட் மேட்ச் 50-60 டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்கன்னு தெரியாதான்னு எனக்கு தெரில. அவங்களோட கிரிக்கெட் எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதான்னு தெரில. அவங்களோட கிரிக்கெட் ஜேர்னியை பற்றி கவலைப்படுறதில்ல, அவங்களோட கிராஃப் எப்படி போச்சுன்னு கவலைப்படுறதில்ல. அவங்கள எஜுகேட்டிவ் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட வைக்கிற அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஷார்ட் செலெக்ஷன், ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்ட்ரோக் எபிலிட்டி, ஃப்ரீ ஃப்ளோயிங் டாமினன்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் இவங்களுக்கு எதனால வந்தது? நிறைய ரெட் பாலில் யங் டேஸில் தேவ் இன்வெஸ்டட் டைமை இன்வெஸ்ட் பண்ணாமல் த பிக்கெஸ்ட் கிரிக்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் டிசிப்ளின் என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம். அது ஒண்டி பண்ணிட்டா போதும். ஆன் த ஃபீல்டில் சரி, ஆஃப் த ஃபீல்ட்லையும் சரி, ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, மேட்சாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ பேட்ஸ்மேன், bowler, you have to be having investing that particular டைமோட பேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் 6 ஹவர் ஆடணும்னா டைம் உங்களுக்கு கொடுத்தா தான் 6 ஹவர். நீங்கள் ஒரு ஜிப்புன்னு ஃபார்முலா 1 மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 35 லேப்பை வந்து டக்குன்னு ஒரே ஸ்பீடில் போக முடியாது, ஒரே ஸ்பீடில் ஆட முடியாது. 6 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட் இது. 6 ஹவர்ஸ் ஸ்போர்ட்டுக்கு 10 ஓவர் போடணும். இப்போ 4 ஓவர் ஆயிடுச்சு, அதை விடுங்க. அந்த ஃபார்மேட்லேருந்து என்ன டேக்அவேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மணி வண்டி தான் டேக்அவே. எஸ், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ஹஸ் கம் அவுட். அந்த ஃபார்மேட்லேருந்து ஒரு டேலண்ட் வைட் ஸ்ப்ரெட் ஹஸ் கம் அவுட். ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் கூட இன்றைக்கி ஆஸ்பயர் பண்ணலாம், ஸ்ட்ரீட்டில் ஆடி என்னை வந்து யாருமே நிற்க வைக்க முடியாதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைம் டிபெண்டன்ட் ஸ்போர்ட்டில் டைம் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, யார் டைமை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களால தான் இந்த 100 செஞ்சுரிஸ், 85 செஞ்சுரிஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி 50 செஞ்சுரிஸ் அண்ட் லாஞ்சிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணதால் அவங்களால 15 வருஷத்துக்கு ஆட முடியுது, சஸ்டெயின் ஆக முடியுது. இன்றைக்கி அவங்களோட ஒயிட் பால் கிரிக்கெட் இஸ் ஃப்ளரிஷிங். அது தட் இஸ் டிட்டர்மைன்ட் பை how much time they have invested on red ball cricket. Red ball cricket transformed them into a complete cricketer. இன்னைக்கு டிமாண்ட் ஒயிட் பாலுக்கு இருக்கிறதால இன்னைக்கு டிமாண்ட் ஹஸ் ஃப்ளரிஷ்ட். பணம், புகழ், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்பர் ஆஃப் T20s we are playing is a lot. லீக் லெவலில் இருக்கட்டும், I'm talking about the state league system like TNPL, டெல்லி பிரீமியர் லீக், பாம்பே பிரீமியர் லீக், இது மாதிரி மல்டிபிள் லீக் சிஸ்டம் வந்துச்சு. அதில் ஒரு 8-9 மேட்ச் கிடச்சிரும், 10 மேட்ச் அது கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 மேட்ச்சு ப்ளஸ் IPL செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் ஒரு 14 மேட்ச்சு, 24 மேட்ச் ப்ளஸ் அதுலேருந்து நீங்கள் வந்து எலிவேட் ஆகி இன்டர்நேஷ்னல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 மேட்ச் இன் இயர். ஸோ டோட்டலி ஒரு 70 மேட்சஸ் யூ ஆர் பிளேயிங் T20 கிரிக்கெட், குட் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் T20 கிரிக்கெட். பட் ஹவு மெனி மேட்சஸ் யூ ஆர் உங்களோட டெவலப் பண்ணுறதுக்கு ரெட் பால் கிரிக்கெட் ஆடுறீங்க? ஹவு மெனி மேட்சஸ் யூ ஆர் கெட்டிங் இன் கிராஸ் ரூட் லெவலில், ஒரு ஸ்கூல் லெவலில் டியூரேஷன் கேம் ஆடுறீங்களா? இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? இல்லை. கோச்சுக்கு டைமை வந்து எஜுகேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்கா? வரும்போதே பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து ஏன் 4 அடிக்க மாட்டேங்கிறான், ரன் ரேட் கொடுக்க ஸ்ட்ரைக் ரேட் அவனுக்கு கம்மியாக இருக்குது, 10 பால் ஆடி ஒரு ரன் தான் அடிக்கிறான், அவனுக்கு கம்மியாக டைம் கொடுக்குறீங்க, அவனுக்கு ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய வந்து இப்போ வந்து டூ மச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. என்னை வந்து யாருமே வந்து அந்த மாதிரி சேர்த்து விடல கிரிக்கெட்டில்.
கிரிக்கெட்டு டிசிப்ளின் ஓரியன்ட் ஸ்போர்ட்டு, இன்வெஸ்ட் ஆன் டைம், அது வந்து டிக்ளைன் பிக் டைம் ஆயிடுச்சுங்க இந்தியாவில். பொறுமை ஆன் டெவலப்பிங் இண்டிவிஜுவல் இன்டு அ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கேம். நாங்கள் எப்போனா எங்களோட க்ரோயிங் டேஸில் வி ஆல் லுக் அப் டு ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, சச்சின் டெண்டுல்கர். ஏன் அவங்க ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, சச்சின் டெண்டுல்கர்னால எங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களோட ஹிஸ்ட்ரியும் தெரியாது, இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. பட் அவங்கள 6 ஹவர் என்னால் பார்க்க முடியும் உட்காந்து, அவங்க என்ன பண்ணுறாங்களோ. உங்களால் ஒரு கிரிக்கெட்டரை 6 ஹவர் பார்க்க முடிகிற அளவுக்கு கிரிக்கெட்டர் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்களா ஆஸ் எ யங்ஸ்டராக? நீங்கள் உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல், உங்களோட அவேர்னஸ் லெவல், அவர் என்னென்ன பண்ணுறாரு, ஏன் டிஃபென்ஸ் ஆடுறாரு, ஏன் இந்த ஸ்பெல்லை விட்டு ஆடுறாரு, ஏன் வந்து லைன் அண்ட் லென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஏன் இந்த கேப்டன்ஷியில் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, ஏன் இந்த பிளேயர் ட்ராப்டு, ஏன் இந்த பிளேயர் ஆடுறாரு. கன்சிஸ்டண்டாக தே ஹவ் இன்வெஸ்டட் டைம் அண்ட் அகெயின் தே ஹவ் இன்வெஸ்டட் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை பெயில் அவுட் பண்ணுறதுக்கு. டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் இஸ் அட் த ப்ரெசண்ட் சினாரியோவில், ப்ரெசன்ட் மாடர்ன் டே ஏஜ் வி கால் இட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் பேஸ்பால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் 22 yards ரெட் பால் வித் டெவலப்மெண்ட் ஃபார் அ கிரிக்கெட்டர், ரெட் பாலில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர் யூ டெவலப் ஸ்கில் செட்ஸ். ஒயிட் பாலில் யூ டெவலப் ஸ்கில் செட்ஸ்னால் நான் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது ஒரு பெரிய டிக்ளைன். எஸ், யூ மே பிகம் அ டேலண்ட் விச் flourishes at certain stages, but you will be wanting. You are always determined as a justified as a good cricketer is someone who is able to keep repeating the same thing, because it is not a one event sport, it is not a one dash sport, it is a recreating the same amount of energy, same amount of concentration, same amount of skill level, your concentration level, your particular awareness of the game level. Again and again, every ball, hundreds and hundreds of balls நீங்கள் ஆனாதான் ரிசல்ட்டே இந்த ஸ்போர்ட்டில் வரும். இந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் 20 பாலில் தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் லெவலு, அவேர்னஸ் லெவலு, இன்டெலிஜென்ஸ் லெவலு, ஆர் இவரோட வித்ஸ்டாண்டிங் லெவலு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களால் டெவலப் ஆகக்கூடாது. அதுதான் இன்னைக்கு வந்து இட் இஸ் பிகம் அ அவுட்கம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரெட் பால் கிரிக்கெட் நம்ம தோத்ததுக்கு முக்கிய காரணம், இட் இஸ் நாட் ஒன்லி த பிளேயர்ஸ், இட் இஸ் நாட் ஒன்லி த லீடர்ஷிப் குரூப். யூ கேன் பிளேம் XYZ is not able to play defense properly, XYZ wicket blame பண்ணலாம், selectors blame பண்ணலாம், coach blame பண்ணலாம். But overall, are we going to produce cricketers for a longer duration game? Yes, நம்மளுக்கு இதுதான்னா ஆப்போசிஷனுக்கும் டெஃபினட்டாக அதே ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவிலையும் நடந்துட்டு இருக்கு, இங்கிலாந்துலையும் நடந்துட்டு இருக்கு, நியூசிலாண்ட்லையும் நடந்துட்டு இருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காலையும் நடந்துட்டு இருக்கு. பட் ஒன் திங் தே ப்ரையாரிட்டைஸ், அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைசிங் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒயிட் பால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகிற அளவுக்கு பெருசாகவும் இல்லை. முக்கால்வாசி டைம் தே ஸ்பெண்ட் ஆன் ரெட் பால் தான். எஸ், some of the extraordinary talents comes here and there, but they're all like traditionally developing cricketers on red ball cricket. From there they choose their talent, and from there they will develop into an international cricket. But in India la enna aachuna, white ball cricket now determines red ball cricket. Red ball oda supply system ipo white ball la slow வந்து ஒரு எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்லையும் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு டேலண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னா ஒயிட் பாலில் பார்த்து எடுக்கிறீங்க, நான் ஒரு ஐபிஎல்லை பார்த்து எடுக்கிறீங்க. ஐபிஎல் இஸ் ஜஸ்ட் 20 ஓவர்ஸில் ஒரு பிளேயருக்கு வந்து டாப் ஆர்டர். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ ஸ்லோலி டெவலப் அ கிரிக்கெட்டர் இன் டு ரெட் பால். From there, like at least closer to a red ball, the format is closer to Test cricket is 50 overs. You don't play 50 overs also. Now that is also become a painful format where people don't have 6 hours of mentality to stay there and focus and get hundreds after 100. They all wanted to shift fast towards T20 because economically it is very very sound, very very fruitful and easy, instant. But it is a long sustaining model ஆன்றது கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு it will not be long sustaining, because you always, failures in sport is permanent. Every sports person fails. What determines to come out of the failure? You always fall back on your routines, your discipline, your ability to grind yourself to come out of the situation. Grind பண்றதுக்கு time and plus technique, solid technique, minimum standard. I'm not saying like you should have a perfect technique. You should have at least to fall back. Failure fall back பண்றதுக்கு நான் somewhere which gives me confidence to go back again to a sport which I love the most.
ஸோ அந்த ஸ்போர்ட்குள்ளே போகிறதுக்கு யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் டைம். ஸோ அது இந்த T20 ஃபார்மேட்னால டெஃபினட்டாக கிடைக்காது. T20 ஃபார்மேட் இஸ் குட் ஃபார் a cricketer to survive. Yes, you take up a sport, you can still hold your head high and say, I can make a living out of this particular sport. நிறைய ஸ்போர்ட்டில் அந்த லக்ஸரி இல்லை. நிறைய ஸ்போர்ட் லைக் ஹாக்கி அண்ட் அத்லெட்டிக்ஸில் அந்த லக்ஸரி இல்லை. T20ல இட் இஸ் காட் அ லக்ஸரி. இந்த மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது? தெர் ஆர் கப்புள் ஆஃப் சஜஷன்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் ஃபோரம் எதுக்கோ வந்து பிளேயர்ஸ் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி வச்சுருக்கோம். How do we revamp? How do we resurrect from the downfall which we are sensing? ஆஸ்திரேலியாவில் ஆஷஸ் தோத்தாங்க, ஒரு வருஷம் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு ஆர்கஸ்ன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எதனால நம்மளோட ஃபார்ம் கீழே டிக்ளைன் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கிரேட் லெவல், ஸ்கூல் லெவல், ஒரு காண்டினென்ட் ஸ்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து ரீவேம்ப் பண்ணுறதுக்கு where we are heading, how we going to develop the next best cricketers, best batsmen, where all we can invest now to to little bit time it will take, but we will end up getting so many talents coming from red ball cricket, white ball cricket, so and so. நம்ம அந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டம் பண்ணணுங்க. அந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டம் பண்ணுறதுக்கு கிரிக்கெட்டர்ஸ் ஒன்லி வாய்ஸிங் அவுட் பத்தாது. கிரிக்கெட்டர்ஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் குட் கோச்சிங். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். நிறைய சொல்லிக் கொடுக்கறது. அஃப்கோர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் டூ என்தூசியாஸ்டிக். பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி பேட் எடுத்தாவே 6 அடிக்கணுன்ற ஆசை, 4 அடிக்கணும்னு ஆசை. அதை அடிக்கலாம். பட் யூ ஹாவ் டு டெல் தம் வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஸ்போர்ட், ப்ராப்பர் எஜுகேஷன் ஆஃப் த ஸ்போர்ட் ஃப்ரம் அ கோச் பர்ஸ்பெக்டிவ். ஒரு புது நியூ கண்டிஞ்சன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க, பேஷன் இருக்கும் போது வந்து இந்த ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணுறாங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் விச் ரிக்வயர் ஃபார் த ஸ்போர்ட். திஸ் இஸ் ஹவ் த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வில் க்ரோ அட் வேரியஸ் ஸ்டேஜஸ். They all will be fighting against each other's place and they are competing and coming out, all the good players will be getting the recognition. All these things will happen. So basically time investment porter, you have to give the time. You have to make sure the time is invested properly. இது நடக்கலைன்னா of course we are going to be kind of expecting the similar results again and again. We are expecting the people to address the issue. Who all we selected, they will address the issue ன்ற மாதிரி. It is not like that. People are also there are different transition which we call now. There are different players which we call now are not able to produce results. End of the day, we have to respect our grassroots level cricketers, first class cricketers. You have to respect and give them more opportunities and pay them well. Yes, there will be pay differences when it comes to white ball cricket and red ball cricket. Of course, that is part and parcel because one is commercially viable, one is not commercially viable. If you really want to compete red ball cricket, otherwise you will not be in the ICC, WTC cycle of competing against the best team, because that will decline. So basically these are the issues. I feel like this is completely non-judgmental on players' performance, completely non-judgmental on minimum period of time where the coaches are being judged. All these things are taken consideration. Yes, tactically, why you use this tactics, why you use this selection, why you played 4 all-rounders, why you not played a specialist in that place, why this player has given chance particularly. All these tactical decisions is okay, but overall underlying issues are still needs to be looked at. So these are all the one important aspect where we can definitely look into it. So yes, hoping, I am a big red ball believer and big ardent fan of red ball cricket, which I still feel, or many cricketers like me will feel, that is a proper education in cricket. Then you move to professional level, then you move to performance level. Education level, we have to invest heavily, like the places like academies, National Cricket Academy, all these places need to emphasize more and more innovation coming. Whenever there is an innovation coming, definitely the chances of that particular format also have kind of attention which comes from the public and commercial aspect.
somehow we have to make it more interesting. Yeah, they're trying their best to get night cricket and day night cricket, pink ball and all that. But what is suitable, what may help Indian domestic cricketers or red ball cricketers to thrive for, is something which we need to address. And that is how we produce cricketers. That is how we used to produce cricketers in the past. Now it is declining. Now all the cricketers are a little bit different. The age is different and the mindsets are different. And yes, of course, you have to find a balance. So these are all the things I want to address. Yes, this is the one takeaway. There is no, there is no, in the sense, go-to option or a formula where, like, you just like that produce cricketers from nowhere. It is something which over the period of time this game has survived 150 years of a phenomenal kind of the way like it survived. So post-war, pre-war, lot of things, without equipments, proper equipment, this game has survived. I'm sure this game will survive. I'm sure India will definitely produce a lot of cricketers for the future. Thank you.